இந்திரா சஸ்பென்ஸ் காப் த்ரில்லர் திரைப்படத்தை எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழ சன் நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். திவ்யா, நீ என்ன சொல்ற? ஆமா, பாட்டு சொல்றது சரிதான். ஆண்டி, நீங்களே பூஜை பண்ணிருங்களேன். போமா, நீயே போய் விளக்கேத்து. வா. கடவுளே, நான் நினைச்ச மாதிரியே இன்னைக்கு இந்த வீட்டுல வினோதினி கையாலேயே விளக்கேத்தியாச்சு. கூடிய சீக்கிரத்துல அவன் என் மகனுக்கு மனைவியாயி இந்த வீட்டுல வந்து விளக்கேத்தணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். வினோ, உன் கையாலே எல்லாருக்கும் பால் கொடுத்துருமா? பசங்களா, உள்ள போய் விளையாடுங்க. ரம்யா, கூட்டிட்டு போமா. சரி, நீயும் போ. டாடி இந்தாங்க. இந்தாங்கம்மா. கூட்டிட்டு வாடா. கௌதம் வாடா. ரங்கநாயகி அம்மா வாங்களே, பின்னாடி நம்ம தோட்டத்தை எல்லாம் பாத்துட்டு வரலாம். வாங்க வாங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்ன விஷயமா தனியா பேசணும்னு சொன்னீங்க? எல்லாம் நல்ல விஷயம்தான். ரம்யா கல்யாணத்தை பத்தி என்ன யோசிச்சு வச்சிருக்கீங்க? இப்ப எதுக்கு திடீர்னு இந்த கேள்வி? கேக்குறதுக்கு சரியான சந்தர்ப்பமும் நேரமும் அமைஞ்சது, அதான் கேக்குறேன். சொல்லுங்க. இல்ல என்கிட்ட இதெல்லாம் ஏன் சொல்லணும்னு நினைச்சா வேண்டாம். ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. அவ இப்பதானே படிச்சு முடிச்சு வேலைக்கெல்லாம் போயிருக்கா.
ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறமா கல்யாணம் பண்ணி வைக்கிற முடிவுல தான் இருந்தேன். ஆனா நீங்க அன்னைக்கு சொன்ன மாதிரி நல்ல வரன் அதுவா தேடி வந்தா முடிக்கிறது தானே நல்லது. அப்படி ஒரு வரன் அதுவா தேடி வந்திருக்கு. என்னோட அத்தையோட ஊர்க்காரங்க தெரிஞ்சவங்க தான். எதேச்சியா வந்து பேசினாங்க. பார்க்க நல்ல குடும்பமா தான் இருக்கு. இந்த இடம் அமைஞ்சா ரம்யாவோட எதிர்காலம் நல்லா இருக்கும்னு தோணுது. அத்தைக்கு கூட அந்த இடம் ரொம்ப பிடிச்சு போச்சு. உங்களுக்கு? நல்ல இடம்னா முடிக்கிறது தானே நல்லது. சரி, இதுக்கு ரம்யா என்ன சொன்னா? சரின்னு சொன்னாளா? இல்ல, அவ யோசிச்சு சொல்றதா சொல்லியிருக்கா. அப்புறம் அதுக்கு என்னங்க அர்த்தம்? இங்க பாருங்க. ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்ல. இப்போ கல்யாணத்துக்கு என்ன அவசரம்னு யோசிக்கிறான்னு நினைக்கிறேன். நீங்க கேட்டு சரின்னு சொல்றவ இப்ப யோசிக்கிறேன்னு சொல்றானா, அதுக்குள்ள ஏதோ விஷயம் இருக்குன்னு தானே அர்த்தம். அவளுக்கு நீங்க பார்த்த சம்பந்தத்துல விருப்பம் இல்லைன்னு தானே அர்த்தம். சரிங்க, நான் நேரா விஷயத்துக்கு வரேன். ரம்யா மனசுல இப்போ கிருஷ் இருக்கான். அவளும் இப்போ கிருஷ்ண விரும்புறா. இப்பதான் அவன் மனசுல உள்ளத என்கிட்ட சொன்னா. அவ ஏன் இதை என்கிட்ட சொல்லல? நான் கேட்டப்போ அவ இல்லன்னு தான் சொன்னா. அவளுக்கு விருப்பம் இருந்தா அவ கண்டிப்பா என்கிட்ட தானே முதல்ல சொல்லிருக்கணும். ரம்யா எதையுமே என்கிட்ட மறைக்க மாட்டா. ரம்யாவை நான் அப்படியெல்லாம் வளர்க்கவே இல்லை. இப்பவும் அவ உங்ககிட்ட இதை மறைக்கணும்லாம் நினைக்கல. என்னதான் நெருக்கமா இருந்தாலும் சில நேரங்கள்ல சில விஷயங்களை சில பேர்கிட்ட தான் சொல்ல முடியும். அவ உங்ககிட்ட மறைச்சதுக்கு காரணம் உங்களுக்கு பயந்து இல்ல, உங்க மேல இருக்கிற மரியாதைனால்தான். அவ உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கா. அவளால ஒரு சின்ன கெட்ட பேர் கூட உங்களுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறா. அப்படி இருக்கிறப்போ இத சொன்னா நீங்க என்ன நினைப்பீங்கன்ற பயத்துல இதை எப்படி உங்ககிட்ட சொல்லணும்னு தயங்கிதான் என்கிட்ட சொன்னா. அதுவும் நானே கேட்டப்ப நீங்க அவளை தப்பா நினைக்காதீங்க. இது வயசுல வர பிரச்சனை. இதுக்காக நீங்க ரம்யாவை சரியா வளர்க்கலன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க வளர்த்த வளர்ப்புக்கு உங்க மேல நிறையவே மரியாதை இருக்கு. ஆனா அவ வயசுக்கு அதெல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்ல. நம்மளே அறியாம நம்ம மனசுக்குள்ள வர விஷயம் இது. அவ ஒன்னும் தப்பானவனை செலக்ட் பண்ணல. கிருஷ்ணன் ரொம்ப நல்ல பையன். அது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்பவும் அவ நீங்க சொல்ற இடத்துலதான் கழுத்தை நீட்டுவா. உங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு விஷயத்த அவ கண்டிப்பா பண்ண மாட்டா. காரணம் அவ உங்க மேல வச்சிருக்கிற மரியாதை அப்படி. நீங்க தான் அதை புரிஞ்சுக்கிட்டு அவளை தப்பா நினைக்காம அவளுக்கு எது சரியா வருங்கிற முடிவு எடுக்கணும்.